ஒரு நிமிஷம் வீடியோ மேலே தள்ளிடுறாங்க, ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தா எங்கள் ஏரியா பற்றி உங்களுக்கு நிறைய அப்டேட் எல்லாம் தெரியும். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க டவர் கிடைக்குமா போவா. மெயின் பாயிண்ட் அங்கே தான் என் வீடு ஃபஸ்ட்டு நடு தோட்டத்தில் இருந்துச்சு. அங்கே டவர் கொஞ்சம் விட்டு விட்டு கிடச்சதால இங்கே வந்து செக் பண்ணும்போது இங்கே டவர் கிடச்சி, அதனால் வீட்டை இங்கே கட்டிட்டோமா. ரெண்டாவது இது வந்து எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படிக்கிறேன் பாருங்கள், இங்கே வந்து கேட்கணுமாவே டாக்டர் தோட்டம் தாங்க. முக்கால்வாசி டாக்டர் தோட்டம் தான் இங்கே வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் தான் இங்கே வந்து ஃபுல்லாக வாங்கியிருக்கிறதே நிலம் லேண்டை வந்து அதிகமாக டாக்டர் தான் வாங்கியிருக்காரு. அத்தியாவசிய பொருட்கள் இங்கே வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேரான விஷயம். வந்து அதே மாதிரியே ரோடு வசதிகள் வந்து ரொம்ப கஷ்டம்தான். வேறு என்ன கேட்டிருக்கிறீங்க? அப்புறம் ஏரியாவெல்லாம் பார்க்குறதுக்கு பக்காவாக இருக்கும்ப்பா. நல்லா லொக்கேஷனாக இருக்குது. இப்போ மழை பெய்யிருக்கு, ஆரம்பமாயிருச்சு. இப்போ இது வீடியோ எடுக்கும்போது கரெக்டாக மணி 1:30. நல்லா இருக்கா பாருங்கள். அங்கே பாருங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்கள். கடலைக்காடு குத்திட்டு இருக்குதுங்க பாருங்கடா. கடலைக்காடு களை விட்டுறாங்க பாருங்கள். ஏரியாவெல்லாம் நல்லா தாங்க இருக்கேன். டவரு ஒரு இடத்துல விட்டு விட்டு வரும், ஒவ்வொரு இடத்துல நல்லா கிடைக்கும். பொருட்கள் வாங்க முடியாது, ரோடு வசதி கிடையாது. ஆஸ்பத்திரி போகணும்னா திண்டுக்கல் தான். ரொம்ப கஷ்டம்னா திண்டுக்கல் தான் போகணும். சும்மா லோக்கல் காய்ச்சல் இதுகள்லாம் இங்கே நம்ம டாக்டர் தோட்டத்திலே பார்த்துக்கலாம். அவர் இது கொம்பேரி வீட்டில் தான் இருக்குது. ஓகேவா? ஃபாலோ பண்ணுங்கள்.